ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னுடைய சிம்பிளான சமையலை பார்ப்போமா? அதுக்கு முன்னாடி நம்ம பக்ரீத் பண்டிகைக்கு நல்வாழ்த்துக்களை முஸ்லீம்ஸுக்கு நம்ம சொல்லிடுவோம். நம்ம நண்பர்களுக்கெல்லாம் இந்த பக்ரீத் பண்டிகைன்னு வாழ்த்துக்கள். முதல் நம்ம இப்போ என்ன பார்ப்போம்னா, சுட சுட கேரளா மட்டன் ரைஸ். இந்த சாப்பாடு தான் டேஸ்ட்டாகவே இருக்குங்க. இப்போ எனக்கு வேறு எந்த சாப்பாடு பார்த்தாலும் பிடிக்கல. அதை பாருங்க, சுட சுட சும்மா இவ்வளோ சாப்பிட்டாலும் அவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக இருக்குது. அடுத்தது பரங்கிக்காய் போட்டு காரக்குழம்பு. என்னடா இவ காரக்குழம்புன்றாளேன்றீங்களா? காரக்குழம்பு எங்கள் வீட்டில் அவ்வளோ அழகாக லட்டு மாதிரி சாப்பிடுவோம். இங்கே பாருங்க எப்படி இருக்குது பாருங்கள் பார்க்க. காரக்குழம்பு பரங்கிக்காய் போட்டு 2 முட்டை, ஆளுக்கு ஒரு முட்டை போட்டு வச்சாச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாமே டேஸ்ட்டானதான் எல்லோரும் சாப்பிட்றோம். இல்லைன்னா எப்படி நாங்கள் சாப்பிடுவோம் சொல்லுங்கள்? டெய்லி கறிமீன் சாப்பிடக்கூடாது. ஒரு வயசுக்கு அப்புறம் காய்கறி நல்லா சேர்த்துக்கணும். அதுக்காக தான். அடுத்தது சுவையான கீரை. இன்னைக்கு சிறுகீரை கடைஞ்சிருக்கேன். அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லாமே பார்த்து செய்வேன். இங்கே பாருங்கள், கீரை எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். காஞ்ச மிளகா போட்டு தான் செஞ்சுருக்கேன், பச்சை மிளகா போடலை. காஞ்ச மிளகா போட்டு கீரை. அடுத்தது எல்லாம் போக நமக்கு இந்த காரக்கம்பு டக்கராக இருக்கும் பார்த்திங்களா? மாம்பழம் வாசல்லே வந்துச்சு. நாவல் பழமும் இதுவும் வாங்கியிருக்கேன். சரி, அப்படியே உங்களுக்கு இதை காட்டிடுவோன்ட்டு வாங்கி, காரக்கம்பு ரொம்ப சூப்பராக இருக்குமேன்னு வாங்கி வச்சு சாப்பிட போகிறேன். அது போக எல்லாம் சாப்பிட்டு ஃப்ரீயாக இருக்கும்போது அன்றைக்கி 2 ஐஸ்கிரீம் வாங்கி ஐஸ்கிரீம் வீடியோ போட்டிருப்பாங்க பாருங்கள். சரி, அந்த ஐஸ்கிரீமையும் சாப்பிட்றலான்ட்டு போட்டிருக்கேன். எடுத்தேன் மாம்பழத்தால் செஞ்ச ஐஸ்ன்ட்டு. இது கூட இந்த ஃபுல்லாகவே அப்படியே மாம்பழத்துலேயே இருக்குது. சாப்பிட்டேன், அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு. சரி, உங்கள்கிட்ட காட்டுடுவேன். பிஸ்கட் மாதிரி இருந்துச்சானா ஃபுல்லாக மாம்பழம் தான் சாப்பிடுவேன். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு. சரி, இன்றைக்கி சாப்பிட்டு இதை முடிச்சுக்குவோம், சாப்பிட்டு காலி பண்ணிடுவோம் தான் போட்டிருக்கேன். இதையும் போய் பாருங்கள், இது போட்டிருக்கேன் நான். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வேறு ஒன்று எல்லாருக்கும் பிடிச்சதா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய். இதே மாதிரி நீங்களும் ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. ஹெல்த்தியான சாப்பாடு, ஆரோக்கியமான உடம்பு. பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். எல்லோரும் இதே மாதிரியே செஞ்சு சாப்பிடுங்க. பாய்.